நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை என்னது? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னாரு, அறிவிப்பேன்னு சொன்னாரு. இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம், பரிச்சயமான வசனம். ஆனா அதுக்கு ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுது, இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தராம். எதை திடப்படுத்தும்படிக்கு உருவேற்படுத்துகிற கர்த்தர்னா, நீ அவரை நோக்கி கூப்பிடும்படிக்கு, அவர் உனக்கு என்ன திட்டத்தை, வாக்குத்தத்தத்தை, எந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கும்படிக்கு, அது பரிபூரணப்படும்படிக்கு, திடப்படுத்தும்படினா அதுதான். கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, எந்த நன்மை உங்களுக்கு செய்வேன்னு சொன்னாரோ, எந்த காரியத்துல உன்னை பரிபூர்ணப்படுத்துவேன்னு சொன்னாரோ அந்த காரியம் நிறைவேறி முடியும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர்னா, அந்த நன்மைக்கு நேராக உன்னை உருவாக்கி, உன்னை உடைச்சி, உன்னை உருவாக்கி தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உருவேற்படுத்துற கர்த்தர்னா, இதற்காகவே கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடு, போராட்டம், ஏன் இந்த வேதனையை நான் சகிக்கணும் அப்படின்னு கேள்வி உள்ள இருக்குன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர் நான். அல்லேலூயா. இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர்னா, இது இப்படி நடந்தா மட்டும்தான் நீ உருவாக்கப்பட முடியும்னு சொல்லி, இந்த பாடுகளுக்கு உட்படுத்தி, இந்த சோதனைக்கு உட்படுத்தி உன்னை உருவாக்கி முடிவில உன்னை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுகிற கர்த்தர், இதை உருவேற்படுத்தும்படி, இதை நடத்தி முடிக்கும்படிக்கு, இதை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட பாதையில் உன்னை நடத்தி கொண்டே வருகிறார். இப்படிப்பட்ட பாதையில நம்ம நடக்கும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, நான் நடக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன், நான் அனாதையா இருக்கிறேன்னு நினைப்போம். இல்ல, வேதத்துல பார்க்கும் பொழுது தேவனால் முன்குறிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கும் போது அவர்களை தனியா விட்டது போலதான் இருக்கும். ஆனா கர்த்தர் பின்னாடி கிரியை செய்து கொண்டேதான் இருந்தாரு. அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோவானை பத்மு தீவில போட்ட பொழுது கர்த்தர் கைவிட்டுட்டாரா? கர்த்தர் கைவிட்டுட்டு போயிட்டாரா? என்ன பண்ணாரு? பத்மு தீவிலேயே போட்டாலும் அங்கதான் தரிசனத்தை பாக்குறான். ஒருவேளை யோவான் கேட்டுக்கலாம், என்ன ஏன் பத்மு தீவுக்கு போடணும், நான் என்ன தப்பு செஞ்சேன்? பத்மு தீவுல தான் தேவன் முன்குறிக்கப்பட்ட இடத்துக்கு உன்னை கொண்டு வர்றாரு. எதுக்கு தெரியுமா? தரிசனங்களை வெளிப்படுத்த, திட்டங்களை வெளிப்படுத்த, சித்தத்தை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா.